ஆமா பப்புனி யாரு இன்னைக்கு? அவர்தான் பப்புனா. இந்த உள்ள ஒருத்தரை கூட்டிட்டு வந்தீங்களே, இந்த நாடகம் பேசுறவர் அவர் தானே? அது எப்படி என்னைய விட்டு போக முடியும்? விட்டு போயிருக்காரோ? நாடகம் பேசுறவர் யாருங்க? ஏஜென்ட் யாருங்க? அவர் பேர் என்ன? ஸ்ரீதரன். பெரிய படிப்பாளியோ? ரொம்ப படிப்பாளியா இருப்பாரு போலையா. நான் 1வது கூட போய் ஒழுங்கலையா பள்ளிக்கூடத்துல. 1வது கூட போய் ஒழுங்கலைன்னு. ஆமா பெரிய படிப்பாளி. ஆனா ஒண்ணு, அவர் வரட்டும். அவர் உள்ள கேட்கிறாரு, நீ என்ன பெரிய ஆளாப்ல, நீ வெளியே வாப்ல பாத்துக்குவான். பெரிய பருப்பா நீங்க வேற? நானா பலசர கடையா வச்சிருக்கேன், இல்ல பாசி பருப்பு தோரம் பருப்பு கடை வச்சிருக்காங்க. வரட்டு நக்கி இன்னைக்குங்க. நான் அசிங்கமே பேச மாட்டேன், என்னைய பேச வச்சுடாதீங்க. வரட்டு இன்னைக்கு 1 hour இருக்கட்டும். அப்ப இருப்பான். ஆமா பெரிய ஆளுனார்ல, சிறியல் பக்கத்து ஊராம்ல, பெரிய 2 கொப்பா இருக்கு. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இல்ல ஏதோ ஊரா கூட இருக்கட்டும்ங்க. என்ன பயமாங்கிறேன்? நமக்கு என்ன பயமான்னு கேக்குறேன். நம்ம பயப்படலாமா? ஆமா ஒண்ணு சிறிதரன் இருக்கணும், இல்ல சிம்ரன் இருக்கணும். வெளியிலதான் அப்படி தெரியுது, உள்ள பயங்கரமா இருக்கிற மாதிரி. இல்ல பயங்கரமா நெருப்பு கொதிக்குது. என்னத்த நீ உட்காரப்பு, நீ சித்தப்பே வேணும் அமைக்கிட்டு உட்காரப்பு. நீ எதுக்கு எடுத்தாலும் ஆரம்பிப்பா போல இருக்கு. ஆளை கூப்பிட்டாமா சரியா? அப்படி அழகான பொண்ணுனா அதுக்கே கண்ணுனா, அழகான பொண்ணுனா ஆம்பளை வந்து பொம்பளையை தான் பார்க்கணும். ஆனா நீ நீ பார்க்காதடா, நீ புண்ணக்குடிக்கு அன்னக்காவல் இருக்க. ஆனா எல்லாரும் ரசிக்கிறீங்க, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். அப்படி வாங்க உட்காரு. பின்புறத்துல எதை பார்க்க? எப்போ மீசை முளைக்கும் சொல்லுங்க? எப்ப உனக்கு மீசையா முளைச்சிருக்கு? கீழே இருக்கிறது பூரா மேல முளைச்சிருக்கு. ஒரு இளைஞருக்கு எப்ப எப்ப முளைக்கும்? சரியா சொல்றேன், முணுமுணுன்னு இருக்கும்போது முளைக்கும். ஆனா அதே சமயத்தில் அறிவு எல்லாருக்கும் இருக்கு. அந்த அறிவு விரிவுபடுத்தினா தான் அது பகுத்தறிவு. நடிப்பு மட்டுமல்ல, உங்க அன்பு தான் எங்களுக்கு தேவை. அதனால எப்படின்னா சரி, நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி. இதுல எவ்வளவு அசிங்கம் இருக்கு தெரியுமா? பாட்டு கேட்க நல்லா இருக்கு, இதுல பொருள் எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நான் அழகி என்பேன் பாடுறேன். நான் பார்த்ததில்லை அப்ப 80 பேரை பார்த்திருப்பேன். அதுதான் அதுல முறை பொருள். ஏன்னா சினிமாவுல வேற, ஆனா நம்ம நாடகத்துல வேற. எப்படி இருந்தாலும் சரி, நீங்க வேற நான் வேற. கண்டிப்பா உங்களுக்கு பொண்டாட்டி வேற வேறயா? பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்குல்ல, அதை சொல்ல வேறயா? அப்ப அடுத்த நோக்குறேன். ஏயா ஒருத்தனுக்கு ஒருத்தி தன் தாரத்தை விட்டு பிறதாரத்தை அதுக்கு தாயா கூட்டிட்டு போறாங்க. ஆனா நண்பர்கள்லாம் நல்லவன் சொல்லுவாங்க, நண்பனுக்காக உயிரை கொண்டு சொல்லுவாங்க. ஆனா இப்ப காலத்தொட்டு கேட்கிறேன், தயவுசெய்து சொல்றேன், நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். நண்பரை வீட்டுக்கு வெளியவே பயன்படுங்க. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை இல்லை, நாட்டு நடப்பு அப்படி இருக்கு.
ஆனா அதே சமயத்துல இப்ப கேக்குறேன், விவசாயம் பண்ணாங்க. அப்ப விவசாயம் பண்ணாங்க. ஏர் கலப்பினா இப்ப தெரியும். ஏர் கலப்பினா என்ன? ஏர் கலப்பினா என்னடா? மாடு உழுகிறது. உண்மைதானே? நல்ல வேலை, நீ படைச்சாடா, நீ நல்லா இருப்பாடா. சத்தியமா சொல்றேன், உங்க ஐயா உழுகும் போதுலாம், நீங்க ஐயா பாத்திருக்கியா? உங்க ஐயா உழுகும் போதெல்லாம் கோமணம் கட்டி உழுவாடுறா. ஆனா அதே சமயத்தில் அந்த காலத்துல நீரா தண்ணி கொண்டு போகும்போது அந்த லட்சுமி தாய்கள் அவங்க கொண்டு வரும்போது அந்த சிறப்பை பார்க்கணும். அந்த ஐயா உழுகிறதுக்கு கொண்டு போய் அந்த நீரா தண்ணியை கொடுக்கறதுக்கு அப்படி கிளுகிளுன்னு ஐயா உழுவாரு. இப்ப உழுக தெரியுமா? இப்ப பாருங்க என்ன தெரியும் பார்க்கலாம். நான் பார்த்ததில்லை அழகி என்று ஆனா இவ எப்படிப்பட்ட தெரியுமா? அந்த ஹான்சா ஹோட்டல்ல புலிக்குட்டிக்கு பிறந்தவ மாதிரி. யானைக்கு பிறக்கலாம், யானைக்கு பிறக்கலாம், எதுக்கும் பிறக்கலாம். ஆனா புலிக்குட்டி புலி மாறி. உண்மைதானே? உன்னை எவனாவது பகல்ல பார்த்தான்னு வச்சுக்க, கடனே சொல்ல மாட்டாங்க. இரவுல ஏன் தெரியுமா? நீங்க தொழில் செய்றீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, நீங்க அழகா இருக்கீங்களே, வாயில கூட வச்சுட்டாங்க. நல்லா அழகா படிச்சு வாயில வச்சுட்டாங்க. இவ்வளவு பேச தெரிந்த பெண்ணை இப்படி செய் இப்படி பேன்னு சொல்ல கடனை அவங்க என்ன மாதிரி செஞ்சு விட்டு சத்தியம் பண்ணுவாங்க. நீ கடைகளையும் பேன்னு சொல்லுவேன். ஆனா அதே சமயத்துல நீங்க எங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ஊரு பேர பூரா பார்த்துட்டு உலகம் பூரா சுத்தினாலும் சரி. இப்ப உங்களை தமிழ்ல பேச வைக்கிறவா, பேச வச்சிருவா. இப்ப பாருங்க, எதையோ பிடிக்க போறேன். பிடிச்சா தமிழ்ல பேசுவீங்க. பிடிக்கவா? இந்த பிடிக்க போகும்போது தமிழ் விளையாடுது. ஏன்னா பண்பாடை காக்கக்கூடியது தமிழ் மொழி. அதனால be careful say anything here. ரொம்ப பண்ணுவீங்களா? என்னம்மா நான் யாரு? நீ யாரு? நீ யாரு? நீங்க யாரு? பரவாயில்லையே, சபாஸ். மரியாதை கொடுக்கும் பெண்ணே, நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு தமிழ் அச்சு, தமிழ் குடிமகன். எவனோ கூட்டிட்டு போய் கடன் சொல்லிருக்காங்க. என்னத்துக்கு? நான் யாரையும் கூட்டு போறது இல்ல, அவங்களே வர என்னைய கூட்டு போறாங்க. யாரையும் கூட்டிட்டு போக முடியாதுமா. உங்களதே எனக்கு தூக்கிட்டு போலாம் முடிவு பண்ணி. ஆனா பார்க்கலாமா? பாப்போம். என்ன பேசலாம்? சரி, இப்ப பேசலாம். விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு நீங்க விளையாடுவீங்க? பந்து வச்சிருக்கீங்களா? நீ என்னது? பந்து. பந்து. நீங்க குண்டு அடிச்சிருக்கீங்களா? நான் குண்டு வைக்கிறேன். நான் கிட்டி கம்பு வச்சிருக்கேன். நீங்க கிட்டிக்க வச்சிருந்தாலும் சரி, குண்டு அடிச்சாலும் சரி, ஆனா அதே நான் ரெண்டே நான் தான் பிடிப்பேன். ஆனா பன்னாங்குடி விளையாடுவோம். பன்னாங்குடி. எந்த பன்னாங்குடி? பன்னாங்குடியில புளிய முத்து இருக்குல்ல, புளிய கொட்டையா முத்து? புளிய கொட்டை. நல்ல வேலை, அது மேல ஆசைப்படு. முத்துன்னு சொல்லு, புளிய முத்து. புளிய முத்து நாங்க சொல்ல மாட்டோம். ஊர்ல வரும்போது முத்து அண்ணே புளிய முத்து இருக்குன்னு கேக்குறாங்க. புளிய கொட்டையா இருக்கான்னு கேக்குறாங்க. உனக்கு எவனோ சாமத்துல காட்டி பயமுறுத்திருக்கேன். உங்க ஊர் பக்கம் வந்து புளிய முத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா எங்க ஊர் பக்கம் வந்து புளிய கொட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? புளிய கொட்டைன்னு சொல்றாங்க. ஆமா. சரி, இப்ப எதா இருந்தாலும் சரி, இப்ப உங்கள்கிட்ட கேக்குறேன், கேளுங்க. நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? நான் விளையாட வந்திருக்கேன். நானும் விளையாடத்தான் வந்திருக்கேன். என்ன விளையாட்டு? நீங்க என்ன விளையாட்டு விளையாட வந்தீங்க? நான் ஒன்னா தொட்டு பார்க்கிற விளையாட்டு. நான் ஒன்னா புடிச்சு பார்க்கிற விளையாட்டு விளையாட எனக்கு தெரியும். பெண்கள் பிடிக்கத்தான் வேணும், ஆம்பளை தொடத்தான் வேணும். ஆனா தொட்டுட்டா போதுமா? தொட்டாத்தான் பட்டுக்கிறோம். இது வந்தா தானே வந்தா என்னமா? இப்ப நான் வர்றேன், நீ என்ன செய்யறான்னு பாரு. அதே மாதிரி நீ வா, நான் எப்படி கற்ப காப்பாற்றணும் பாரு. பார்க்கலாமா? உன்னன்னா சொல்லு
உனக்காக காதல் சொல்லு நான் ஏன் திரும்பினேன்? ஏன் திரும்புறீங்க? இன்னைக்கு அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆஹா. நான் ஏன் திரும்பினேன்? ஆ, எனக்கு முன்னால எவ்வளவு விவசாயம் பண்ணிருக்கேன். எந்த விவசாயத்தை பார்த்தீங்க? அவன்கிட்ட போய் கேளு, கூலி இல்லாம வேலை பார்த்திருக்கேன். இங்க இருங்க, இங்க என்னைய பாருங்க. என்னம்மா? முன்னாடி விவசாயம் பார்த்தான்ல, ஆமா. அவன் இருக்கப்ப நீ எதுக்கே வந்த? நான் தெரியாம வந்துட்டாமா? அவன் சரியா தெரியாம வந்து கிழிச்சா. தெரியாம வந்து சரியா வந்து விளையிட்டேன். விவசாயம் பார்த்தானா அவர் வந்து நடுவுல வந்து நட்ட வந்தாங்க. அப்ப நான் குத்துனா? இப்ப நான் குத்துவேன் பாருங்க. ஆடுனா? இப்ப நான் குத்துவேன் பாருங்க. ஆடுனா? ஆடுவேன். பாருனா? பாடுவேன். குத்துனா? நானும் குத்துவேன். எதை வச்சு குத்துவேன்? நீ எதை வச்சு குத்துவே அதை வச்சு தான் நானும் குத்துவேன். எதை உன் தேவு? உன் தேவு? ஏன்ட்ட இருக்கிறத வச்சு குத்துவேன். இருக்கிறத எதை வச்சு குத்தாய்? எதையோ வச்சு குத்துவேன். நீ வந்து குத்தி பாரு. என்ன? அதுக்கப்புறம் நான் நெல்லு குத்துறதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ நெல்லு குத்துறதுனா என்ன இருந்தாலும் சரி, உலக்கையா புடிச்சு குத்துவேன். அதையும் அந்த உலக்கதாம உயிர் நாடி. ஏன்னா கொலக்கட்டை திங்கிறான். ஓட்ட சட்டியா இருந்தாலும் சரி, கொலக்கட்டை வந்தா சரி. இப்பதான் அடுத்த வேண்டாளத்துல பட்டா போட மாட்டேறாரு. இப்ப பட்டா போடுறது அடுத்த ஓட்டா சட்டியா இருந்தாலும் கொலக்கட்டாங்கிறாரு. எத்தனை பேர் எங்க உழுதாலும் சரி, எத்தனை பேரு பட்டான்னு இப்ப தெரியாம உழுது கிடக்காங்க. ஆனா அதே சமயத்துல நீ எப்படி இருந்தா சரி. சரி, நான் யாரு? நீங்க யாரு? நீ யாரு? நீ பெண் தானே? நான் பெண் தான். நான் தானே? பெண்ணு மானு செஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பொம்பளை தானே? பொம்பளை தான். ஆம்பளை தானே? ஆமா. மாப்பிள்ளைய பார்த்து கண்டி மைனா குட்டி உனக்கு மந்திரத்தை கண்டு காதலை சாத்தட்டி. ஒழுங்கா ஆடணும். சுண்ட கைய வெட்டி புடுவேன் நானு. இது மட்டும் கடுப்புண்டாரு. நீ எத்தனை ஊர் போயிருக்கலாம்? ஆறுங்கிற பேர்ல என்ன கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீ எத்தனை பேரை பார்க்கலாம்? ஒழுங்கா ஆடுங்க. இப்ப குத்துற அப்புறம் எதையாவது வச்சு குத்தியா புடுவேன் நானு. இப்ப குத்துற மாதிரி கல்லூரி குத்து. இப்ப கல்லூரி குத்து போட்டு உனக்கு தெரியாது. குத்தட்டுமா? குத்தட்டுமா? 1 2 3 ஒழுங்கா ஆடு. 4 3 5 மாத்தி ஆடு. 1 2 3 ஒழுங்கா ஆடு. 4 3 5 மாத்தி ஆடு. ஆடு ஆடு. ஆடு ஆடு நல்ல ஆடு. அம்மாடி என்ன பார்த்து நீயும் பாடு. One, two, three. ஏயா, இதே மாதிரியே நானும் செய்யணும். என்ன பார்த்து ஆண்டு புள்ள, எனக்கேத்த ஜோடி புள்ள. ஒத்துக்கவே மாட்டேன். என்ன பார்த்து ஆண்டு புள்ள, எனக்கு ஏத்த ஜோடி புள்ள. பொட பொட புண்ணாக்கு, பொடாத தப்பு கணக்கு. பொட பொட புண்ணாக்கு, பொடாத தப்பு கணக்கு. இருக்கு உனக்கு இருக்கு. நீ சும்மா கிடந்து கிடக்கு. பொட பொட, பொட பொட, பொட பொட. சூப்பரியா சூப்பரியா ஒத்த குத்தோட முடிச்சு பொண்ணா பொண்ணா ஆம்பளுக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். 1 2 மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். 1 2. One, two, three. சிரிப்பா வருது. வாயா. இதெல்லாம் ஆட்டம் நோத்த
குத்தாமல விதை சொன்ன வேற மாதிரி இருக்குது. நாங்க இதை வச்சு குத்துவோம் சொன்னீங்களே, எதை வச்சு? நான் இப்ப எதை வச்சு குத்துறேன் பாத்துக்க. இப்ப நான் வருவல்ல. ஏன் குத்தடி குத்தடி சைனக்கா, குத்தடி செய்யலக்கா, குத்தடி சைனக்கா, குத்தடி செய்யலக்கா. பங்கலிலே போலக்கா, குத்தடி கோலாட்டி, பங்கலிலே போலக்கா, குத்தடில கோலாக்கா, பங்கலிலே போகக்கா, தொங்குதடி கோலாட்டி. என்னையா பண்ற? அப்பதான் வெளிநாட்டுக்காரன் பாப்பேன். இது எனக்கு புரியல. மறுபடியும் ஆடுங்க. மறுபடியா? ஆமா. மறுபடி தானே. மானூத்து மந்தையிலே மாந்தத்தி பட்டமகிலே புட்ட புட்ட போட்டதின் பொழிகாட்டில் போகும் துகிலே குத்து வச்சுட்டேன். இப்ப இனிமே சிம்மனர் பத்தி எனக்கு தெரியாதா? நான் வளர்த்த பிள்ளை. ஆனா உண்மையிலங்க தொடர்பு தான் இல்லாம போச்சு. அப்ப இருந்த இதை பத்தி ஒண்ணு நான் குறைய சொல்ல மாட்டேன். உடம்பு இல்லையா? அப்ப சூழ்நிலை சரியில்லாம இருந்தது. அதனால என்ன பார்த்து ஆண்டு பிள்ளை எனக்கு நீங்க ஆடுங்க பார்க்கலாம். ஆடுறீங்களா? இல்ல நீங்க ஆடுங்க, உங்களை பார்த்தே நான் ஆடிக்கிறேன். அச்சட்டா அச்சட்டா அச்சட்டே அச்சட்டா அச்சட்டே அச்சட்டே ஏமா இந்த அநியாயமா இருக்கு. ஒரு ஆண்டு ஆடி இருக்க இன்னொரு இடத்துக்கு போராட்டம். அதுலேதாம்மா ஒரே மியூசிக் வராதுமா. நான் என்னதான் செய்ய போறேன் அப்பாவே, என்னதான் செய்ய போறேன் அப்பாவே. எப்படி இருக்கு குத்து? நல்லா இருக்கு. மகவகையா இருக்கா? மகவகையா ஒரே ஸ்டெப்லயே வருது. ஆடு பார்க்கலாம் ஆடு, உன் அழகை பார்க்கலாம் ஆடு, ஆடு பார்க்கலாம் ஆடு, அழகை பார்க்கலாம் ஆடு. உங்களுக்கு வளையுது நல்லாவே. அதனால ஆடு பார்க்கலாம் ஆடு, போட விட்டுட்டாருல. இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பப்பும் இல்லையா? அதாவது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெரிய பப்புன்னு அவரு. ஆமா, ஒரு தமிழ்நாட்டே கலக்கின மனுஷன்ல. ஸ்ரீதேவன்னா சும்மாவா கிடக்குது? பயங்கரமான ஆளு. அவரை வந்து நம்ம சந்திக்கிறோம்னா நம்ம எவ்வளவு விவரமா இருக்கணும். விட்டுறக்கூடாதியா? நம்ம மட்டும் விடுவோமா? வாடியா எவ்வளவு சேட்டை. ஒரு விட்டு ஒரு வந்து அத கீழல் பண்ணாதீங்க.
அடிப்பாங்க கால் அப்படி இங்க இருங்க. அவர் பண்ணது அதானே. ஆ. அப்ப அதை சரியா பண்ணணும்ல நம்ம. எப்படி நான் சரியா பண்ணணுமா இல்ல நீ சரியா பண்ணணுமா? எத்தனை பேர் பண்ணாலும் சரி எந்தைக்கு சரியா இருந்தா சொல்றேன். சரியா நாங்களும் பண்ணோம்ல இப்ப. நீங்க பண்ணத்தான் செய்வீங்க. ஆமா. நீங்க சாதாரண ஆளா அதானே. விசேஷமான ஆளு. சரிம்மா உன்னை தொடவா தொடவா? உன்னை தொடவா? தொடக்கூடாது. தொடக்கூடாதா? சரி முத்தம் கொடுக்கவா? தொடவே கூடாதுங்கிற என்ன முத்தம் கொடுக்க கேட்கிறேன். என்னம்மா ஒவ்வொருத்தரும் செஞ்சு முடி சத்தியம் பண்றேன். நான் உன்கிட்ட கேட்டா தப்பாமா? சத்தியம் பண்றவங்க உருப்படாமத்தே போவாங்க. உருப்படாம போக மாட்டாங்க. கேட்டு போகலாம் எங்கேயுமே. இங்க இருங்க. வின்றி உள்ளே வா. ஒருத்தர் தொட்டுப்பிட்டு நான் தொடவே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க பாருங்க. அவன் உருப்படாமத்தே போவேன். அவன் சத்தியம் உண்மையா ஒத்துக்கிறேன் பாருங்க. அவன் நல்லா இருப்பான். அந்த சத்தியம் பண்றவட்ட போறா பாருங்க நீங்க. அவங்க நாங்களா போக மாட்டோம். அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்களா போக மாட்டோம். நீங்க போக மாட்டீங்க. ஆமா. நீ நாகரமா பேசுவீங்க. ஆமா. ஆனா உனக்கு கொழுப்பு இருக்குமா நிறைய. உனக்கு ரொம்ப ஏத்தம் இருக்கியா? உனக்கு செல கொழுப்பு இருக்கு. உனக்கு ரொம்ப கொழுப்புலயும் கொழுப்பு இருக்கு. எந்த கொழுப்புலாம் உரிச்சு இருக்கணும். சும்மா அடங்கியா? அடங்க சட்டத்துக்கு பேசிட்டு இருக்க. சாமி வந்து நானும் போனா போது ஆம்பளை ஆச்சு ரொம்ப போறேன். ஆம்பளையாச்சு ரொம்ப போகலமா. நீ பெண்ணாச்சு தான் உன்னை நிக்க வச்சு பேசுறேன். நீ ஆம்பளை ஆச்சு தான் உன்னை உட்கார வைக்காம பேசிட்டு இருக்க. அதே சமயத்துல எப்படி பேசலாம் சரி. நானும் பேசுவோம்ல. நான் பேசுனா நானும் பேசுறேன். எங்க பேசி பாரு. நீ பேசி பாரு முத. இது என்ன நாடு? தாய்நாடு. தாய்நாடு எங்க எழுதி போட்டுருக்காங்களா? எங்க எழுதி போடலனாலும் தாய்நாடு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு. தாய்நாடு தான். தாய்நாடு நீங்க எழுதிருக்கா? தாய்நாடு தானே ஆமா தாய்நாடு எழுதி போட்டுருக்கா? தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. தாய்நாடுன்னு தானே சொல்லுவாங்க. கைய தட்டுங்கக்கா. தாய்நாடு தாத்த கட்டுங்க. உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். அவங்க ஊரா வெளியூர்ல இருந்து இங்க கல்லூரிக்கு வந்தவங்க. ஆனா அதே சமயத்துல தாய்நாடு சொன்னா தாய்க்கு மரியாதை. ஆமா. தமிழ்நாடு தானே முத்திரை வச்சிருக்கு. ஆமா. தமிழ்நாடு என்ன காரணம் தெரியுமா? இல்லம்மா தமிழ்நாடு தானே. ஆமா. தமிழ்நாடு பேர் வச்சது யாருமா? தமிழ்நாடு பேர் வச்சது யாரு? யாரு? நீங்களே சொல்லுங்க. நான் எதுக்கு வைக்கிறேன்? நீங்க வைக்கல நானும் வைக்கல. யார் வச்சதோ அவங்கள சொல்லுங்க. தமிழ்நாடு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா வச்சாங்க. ஆமா. ஏன்னா 1967 தீர்மானம் போட்டு 1969 அங்க பேர் வச்சாரு. தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா பேர் வச்சாரு. அப்படி பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்த. பக்கத்துல இல்லம்மா. உலகமே எப்படி தெரியுமா? எப்படி? அந்த சென்னையில இருந்ததை மாத்தினார். சென்னையில சீரா இல்ல சிறப்பா இல்ல கொச்ச தமிழ் பேசுனாங்க. இப்படி தமிழ் பேசுற நாட்டுல இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு பேர் வச்சார். அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன? சென்னை. சென்னை சென்னை சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இல்லம்மா சென்னை தான். இல்ல சென்னைக்கு முன்னாடி இருந்த பேரு சென்னை மாநகரமா? சென்னை மாநகரம் இல்ல, மதராசப்பட்டினம். அது மதராசன் பட்டணம் வந்தது. ஆனா சென்னை இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் சென்னைன்னு வச்சாங்க. சென்னைன்னு எப்படி தமிழ்நாடு ஆச்சு தெரியுமா? ஆளுநர்காரனே இங்க கவனிங்க. சென்னை இருந்தது எப்படி தமிழ்நாடு வந்துச்சுன்னா ஐயா மிருகர யாரும் ஐயா கவனிங்க. சென்னைன்னு எழுது சே இன் நை. இந்த சென்னை வந்து இப்ப தமிழ்நாடு பறக்க போகுது. எப்படி? சே இன் நை சென்னை. இதுல நடு எழுத்து எடுத்துது. நடு எழுத்து எடுத்து இன்ன எடுத்துட்டு வாசி. சென்னை. என்னைக்கு சென்னையாச்சோ சென்னை. என்னைக்கு சென்னை பாத்தியாக்கு சென்னையா இருந்தது. அன்னைக்கு தாமா கைய கட்டி சிரிக்கிறீங்களே. சென்னையா இருந்ததை நீங்க பாத்தீங்களா? என்ன சென்னையா இருந்தீங்களா? சென்னை சென்னையா பிரச்சனை பிரச்சனை ஆச்சு. சென்னை அதனால எப்படி தான் சரி. எப்படி பாருங்க. எந்த முறையா இருந்தா சரி. உண்மைதானா? நல்ல செய்வீங்களா? எங்க பார்க்கலாம்? எங்க செய்யுங்க. அஜக்தா அஜக்தா போடு போடு இப்ப நல்லா போடு 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 நல்லா போடு 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 இப்ப நீயும் போடு. ஒரே குழப்பமா இருக்கேன். ஏதாவது ஆடுறது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுச்சானே? ஏண்டா புரிஞ்சுச்சாடா? நைவா ஆடுறாரா? எனக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாவடியா இறங்குற ஆளு. இன்னைக்கு ரொம்ப நைவ்லயே போட முடியல. நீ ஒரு போடு போடுமா? நம்மளும் போடுவோம்ல. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கம்.
தூக்குனா நானும் தூக்குவேன். கையை தூக்குனா என்ன தெரியும்? நான் கம்மு கட்டு தெரியும். கையை தூக்குனா கம்பு கூடு தெரியும். ஆனா இந்த புள்ள எவனா கையை தூக்கும் போது கம்பு கூடு தெரியும். இப்படி தூக்குனா எல்லாத்துக்கும் அதான் தெரியும். கையை தூக்குனா கம்பு கூடு தெரியும். ஆமா. சரி காலை தூக்குனா என்ன தெரியும்? காலை தூக்குனா விரல் தான் தெரியும். இப்படி காலை தூக்கி பாரு, விரல் தான் தெரியும். ஆமா. ஆனா கீழே இருக்க காலுகளுக்கு சொர்க்கமே தெரியும். ஆனா என்ன தெரிஞ்சாலும் சரிம்மா, அஞ்சாவாரு. ஏன்னா உலகம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த உலகத்துல மோட்சம் நரகம் இருக்கிறது எத்தனை பேர் பார்க்க போறீங்களோ அதுக்கு தாமா வாழ்க்கை. அந்த மோட்சத்தை நாடுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை நம்புங்க. அதனால இப்ப என்ன செய்யலாம் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. கொட்டப்பாக்கு கொழுந்து மெத்தல இப்போ உங்க அத்தாச்சிக்கு கால் மேல போக நீ கையெடுத்து கும்பிடுறா. நான் அவுத்து போட்டா ஆடுறேன், அவன் கையெடுத்து கும்பிடுறதுக்கு. நான் உள்ள போடுக்கு தயாரா இருக்கேன். இப்ப போடுவேன் பாரு. அண்ணா தாடுதான் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அண்ணா ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அண்ணா தாடுதான் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அண்ணா தாடுதான் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தொரமேயோ குருமான் அத போட்டா நமக்கு சாமான். அண்ணா தாடுதான் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. என்ன செய்ய கோமனுக்கு நம்மளும் பாதுகாப்பாத்தானே இருக்கணும். அவரு வேற பசங்களை எல்லாம் பார்த்து கும்பிட சொல்லியிருக்காங்கல்ல, நம்மளும் பாதுகாப்பாத்தானே தூக்கணும். நீ அமைக்கிட்டு உட்காரு, 4 ட்ரெஸ் பார்த்துட்டு அண்ணா தாடுதான் ஒத்திக்கோ இந்த கைதட்டால பூரா பொம்பளைக்கு சப்போர்ட். நீங்க எல்லாரும் அடுத்த பரப்பில சத்தியமா சொல்றேன், நல்லா இருப்பீங்க. நல்லா பரப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா பரப்பீங்க, எப்பயுமே நல்லா இருப்பாங்க. அப்ப உண்மைதானா? உண்மைதான். நல்லா இருப்பாங்கல்ல? நல்லா இருப்பாங்க. இப்ப பாக்கலாமா? இப்ப பாப்போம். எங்க என்ன பாக்கலாம்? என்ன வேணாலும் பாப்போம். என்ன வேணாலும் பாக்கலாமா? ஆமா. உண்மைதானா? நீங்க ஸ்ரீதேவனை பாக்குறப்ப வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே அவர் எதை பாக்குறாரோ அதை நானும் பாக்கணும். நான் சொன்னேன் நாடக உலகத்திலே இதான மெயின். ஆனா தரமேடைனா குத்தி கிளப்பலாம். இந்த மேடையில வழுக்குது ஒரு பக்கம் வழுக்குது. உண்மையா பொய்யா? அது உண்மைதாங்க. அதனால நான் என்ட்ரன்ஸ் ஆறப்பே கண்டுபிடிச்சேன். வழுக்கான என்னமா? அடி வெள்ளக்கார வேளாயே நான் கொள்ளக்காரி ஆனாயோ, அடி வெள்ளக்கார வேளாயே நான் கொள்ளக்காரி ஆனேனே. சிறு வயசுல என்ன ஆட்டம் ஆடி எத்தனை டான்ஸை காலி பண்ணியிருப்பாரு. இல்லை நானும் தெரியாம கேட்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லா ஆடுறாருங்க. நம்மளை விடக்கூடாது, நம்மளும் ஆடிடணும். தூக்கம்ல அவர்தான் தூக்குவாரா, தூக்கம்ல
ஒரு பவர் இருக்குல்ல. இப்ப பாருங்க, நகர்முடி மேல் இருக்கும் நல்லவாவே உனக்கு நல்ல பெயர் வைத்தறியா நல்லவாவே உனக்கு நல்ல பெயர் வைத்தலையா சொல்பாண்டி. ஆடுவாவே விளையாடுவாவே ஆடுவாவே விளையாடுவாவே. நன்றி நன்றி நன்றி. இப்போ கைதட்டினவங்கன்னா ஆம்பளைக்கு பிறந்தவங்க. ஏன்னா நான் எப்படி கை தலையில படிச்சா கை தலையில படிச்சா என் இடுப்பு எப்படி வளைஞ்சா ஒழுங்கா உண்மையை சொன்னா காலையில ஒண்ணுக்கு வரும், இல்லைன்னா நோத்தாமைக்கா கொடுத்தா நீர் கட்டுத்தான வரும். ஆனா அதே சமயத்துல நீ இல்லமா செம்ப எடுக்க தெரியாதா? வளைக்கும் போது எல்லாம் எடுப்பேன். ஊசியே கொடுத்தாரு ஏன் பண்ண செய்யணும்னா நேரமாச்சு கதையை ஓட்டுறது கூட அப்புறம் எப்படி அந்த ஏன்னா முக்கிய மாதிரி ஆளுடா இடுப்பு வளையலடா அவன் பல்ட்டி அடிக்கிறான்னு பேசுவாங்க காலையில. அதுக்கு தான் இதை செஞ்சு காட்டினேன். இல்லைன்னா பாபுரான் சார் ரிவர்ஸ் அடிப்போம். இப்ப நான் ஆடுறேன்ல, உன்னை ஆட சொன்னேன். நீ ஒரு ஆம்பளைய மிஞ்சி என்னமா செஞ்சிருவ? நீ பொம்பளை மிஞ்சி என்னையா செய்வ? நான் வந்து ஆடி காட்டுனே, நீ ஆடுற. நீ என்ன மிஞ்சி? நான் ஒண்ணு செய்வேன். அந்த செய்ய முடியுமா மட்டும் சொல்லுங்க. யோ 10 மாசம் நாங்க புள்ளைய சமப்போம். நீ சமப்பியா? சமப்பேன். ஏன் சமக்க கூடாது? ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளையா ஆம்பளையா உனக்கு எங்கட சமந்தா சேர்தானம்மா. ஆமா சம. நோத்தா மகளே துணியை வச்சு கூட நான் சுத்திட்டு வருவேன். அதை புடுங்கற துணியை வச்சிட்டு வந்தா உள்ள புள்ள இருக்கணும்யா. ஏமா உசுறு ஓடறம்ல. கேளுமா, வழுக்கு மண்டக்காரருக்கு பூரா முடி முளைக்கணும்னு ஆசை. ஆமா. நிறைய முடி வச்சிருக்கேன், வழுக்கு மண்டைக்கு ஆசைப்படுவாங்களா? அதாமா மாற்று இதயம். இப்ப நீ புள்ள தானே பக்கத்து வர, நான் புள்ள பக்கறேன் பாரு. பக்கட்டுமா?